வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யுவர் ட்ரீம் இஸ் ஆர் மிஷன். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் தி மெல்டிஸ் ஸ்டிங் அப்பரேட்டஸ். இந்த மெல்டிஸ் ஸ்டிங் அப்பரேட்டஸ் ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஒரு ஸ்டிங் இருக்குது அப்படின்னா, தட் மீன்ஸ் ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி டிட்டர்மைன் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சோனாமீட்டர் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்குண்டான என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எங்கே வரலாம், மெல்டிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வரலாம். ஸோ மெல்டிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸிங் ஆன் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, தட் இஸ் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி யூஸிங் மெல்டிஸ் ஸ்டிங் அப்பரேட்டஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன், தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். அது அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவான சோனாமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் மெல்டிஸ் ஸ்டிங் அப்பரேட்டஸ். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, determination the frequency of an electrically maintained tuning fork by the Meldis experiment தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சோனாமீட்டர் பற்றி பார்த்தலாம். ஆக்சுவலி அப்போ சோனாமீட்டர் அப்படின்னும் போது நம்ம சோனாமீட்டரில் என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாமா. அப்போ சோனாமீட்டர் அப்படின்னும் போது ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி அதனுடைய ரெண்டு எண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருந்தோம் யூஸிங் தி ஒன் புள்ளி. அப்போ அந்த புள்ளி எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் அதுக்கு மேலே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்றது நம்மளோட பர்பஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிங் மேலே ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த வைப்ரேஷன் தட் மீன்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ் எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம எதை வச்சு எந்தனுடைய பிரின்சிபல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் அந்த டாபிக்ஸை வச்சு பார்த்துருப்போம். அந்த டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இதுக்கு பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், F is equal to 1/2L square root of T divided by mu. So this is the principle of the sonometer அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ F is inversely proportional to the length, F is directly proportional to the square root of the tension, F is inversely proportional to the square root of the linear density. That means mass per unit length அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்கோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், அப்போ எப்படி இதில் நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை நம்ம கிளியர் கட்டாக பார்த்துருப்போம். ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் நமக்கு இந்த சோனோமீட்டரில் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம எங்கே போக முடியும் அப்படின்னா, மெல்டிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போக முடியும். ஏன் மேம் ரிலேஷன்ஷிப் என்ன மேம் அப்படின்னா, சோனோமீட்டரில் நம்ம ஒரு ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுத்து என்ன பண்ணியிருப்போம்னா, அதனுடைய சப்ளை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், நம்ம டியூனிங் ஃபோக் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெல்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டியூனிங் ஃபோக்கோட பொசிஷனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இதுக்குண்டான இந்த ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான ஃபார்முலாக்கு உண்டான மாடுலேட், தட் மீன்ஸ் அப்போ மாடுலேட் பண்ண நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா த்ரூ தி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ அதுக்குண்டான மாடரேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஈக்குவேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை ரிலேட் பண்ணி எப்படியெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் மாறி இருக்குது, அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கலாம். ஸோ அப்போ சோனோமீட்டர் அப்படின்னும் போது ஒரு மியூசிக் சோனிக் அப்படின்னும் போது ஒரு சவுண்டு கிரியேட் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த சவுண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஒரு ஸ்ட்ரிங்ல வருது. முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, அட் தி போத் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் அப்போ அங்க உருவாகக்கூடிய வேவ்ஸ் ஸ்டாண்டிங் வேவ்ஸ். அந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் எப்படி இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சவுண்ட் வேவ்ஸ் எங்க ப்ராக்ரஸிவ் வேவா இருக்கும், எங்க ஸ்டாண்டிங் வேவா இருக்கும் அப்படின்னா, ப்ராக்ரஸிவ் வேவ் அப்படின்னும் போது கண்டினியூஸா ஒரு மீடியம்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ அது ப்ராக்ரஸ்
ப்ரொக்ரெசிவ் வேவாக இருக்கும் சவுண்ட் வேவ்ஸ். அதே சவுண்ட் வேவ்ஸ் ஆக்சுவலி கிட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்ட்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய வைப்ரேஷன் தட் மீன்ஸ் சவுண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அந்த இடத்துல சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஞ்சிடியூட்டினலாக இருக்கா லைக் டிரான்ஸ்வர்ஸாக இருக்கா அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாண்டிங் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனில் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வரும். எங்கே இடத்துல வந்து லாஞ்சிடியூட்டினலாக இருக்குது தட் மீன்ஸ் எந்த இடத்துல பேசிக்காக சொன்னோம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் வேவாக இருக்குது, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸாக இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் லாஞ்சிடியூட்டினல் வைப்ரேஷன் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நம்ம அதை எந்த டைப்ல பேசலாம், ப்ரொக்ரெசிவ் வேவ்லையும் லைக் ஸ்டாண்டிங் வேவ் வச்சு பேசலாம். அப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொக்ரெசிவ் வேவா மீடியம்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் வேவை யூஸ் பண்ணி ஒரு டியூனிங் ஃபோக்கில் வந்து நம்ம பண்ணுறது வந்து சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மெல்டேஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டியூனிங் ஃபோக்கை ஆக்சுவலி 2 பொசிஷனில் விற்கிறாரு. ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன். தட் மீன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிங்குக்கு லைக் பர்பண்டிகுலராக ஒரு டைரக்ஷனோ பேரலாக ஒரு டைரக்ஷன்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லூப்ஸ் கிரியேட் ஆகும் ஸ்டாண்டிங் வேவ்ஸில் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் டியூனிங் ஃபோக்கை வந்து 2 வகையாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ், இன்னொன்று வந்து லாஞ்சிடியூட்டினல். ஸோ அப்படி பண்ணி அதுக்கு என்ன நமக்கு வந்து ரிசல்ட் வருது அப்படின்றத பண்ணுறாரு. ஸோ அப்போ இதில் மொத்தம் 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் மோடு. ஸோ அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோடுன்னும் போது ஆக்சுவலி இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் மோடு. அப்போ லாஞ்சிடியூட்டினல் லைக் டிரான்ஸ்வர்ஸ் மோடும் லாஞ்சிடியூட்டினலும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோடு லைக் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், லாஞ்சிடியூட்டினல் மோடு பார்த்துடலாம். ஸோ இந்த லாஞ்சிடியூட்டினல் டிரான்ஸ்வர்ஸ் மோடு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து இந்த மெல்டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டியூனிங் ஃபோக் இருக்குது இல்லைங்களா, அதோ இந்த டியூனிங் ஃபோக் இருக்குது இல்லைங்களா, இந்த டியூனிங் ஃபோக்குக்கும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளி இதை 2த்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இது எப்படி மேம் ஸ்டாண்டிங்காக தானே இருக்குது மேம், இதை எப்படி மேம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிங்கில் இங்கே ஒரு பேன் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனோட வெயிட் வந்து ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட என்ன நடக்கும், டென்ஷன் க்ரியேட் ஆகும்ல. அப்போ டென்ஷன் க்ரியேட் ஆகும்போது இதில் ஆப்வியஸாக என்ன க்ரியேட் ஆகும், லூப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த புள்ளியும் இந்த டியூனிங் ஃபோக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி தட் மீன்ஸ் அப்போ அவங்க கொடுக்குற வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே லூப்ஸ் உருவாகிற லூப்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அந்த லூப்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த லூப்பை வந்து இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதனுடைய பிரின்சிபலும் என்ன அப்படின்னா ஆக்சுவலி இதில் என்ன உருவாக்குறாங்க, இதனுடைய பிரின்சிபல் என்ன, ஸ்டேஷனரி வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் ஸ்ட்ரிங் வைப்ரேட்ஸ் இன் லூப்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி லூப்ஸை வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸில் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டேஷ்னரி வேவ்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ இதுவும் சோனாமீட்டரும் ஒன்று தானே மேம், ஆமாம் ஆப்வியஸாக ஒன்று தான். இவர் உருவாக்கின அந்த 2 மோட் இருக்குல்ல அதுதான் இங்கே கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மோட்ஸில் வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன மோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் மோட் தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் மோடில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா த டியூனிங் ஃபோக், இந்த டியூனிங் ஃபோக் இருக்குல்ல அந்த டியூனிங் ஃபோக் வந்து வைப்ரேட்ஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணுமா, பர்பண்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும் ஆக்சுவலி. அப்போ நம்ம உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரிங்னுடைய லென்த் இருக்கு இல்லைங்களா, அதாவது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அதாவது லூப்ஸ் உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட லென்த் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு டியூனிங் ஃபோக்கோட வைப்ரேஷன் எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். உடனே இங்கே டவுட் வரும், டியூனிங் ஃபோக்கும் ஆக்சுவலி வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் ஒரே பொசிஷனில் தானே மேம் இருக்குது, இது எப்படி மேம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் மோடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டியூனிங் ஃபோக்கில் உருவாகக்கூடிய வைப்ரேஷன் வந்து இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ நல்லா வேர்ட்ஸ் இங்கே கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சுவலி இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். தி டியூனிங் ஃபோக்
டியூனிங் ஃபோக் கிடையாது. டியூனிங் ஃபோக் வந்து பர்பண்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கிடையாது. டியூனிங் ஃபோக் வைப்ரேட்ஸ். அப்போ டியூனிங் ஃபோக்கோட வைப்ரேஷன் வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்? பர்பண்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு ஆக்சுவலி அதனுடைய வைப்ரேஷன் தான் எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வைப்ரேஷன் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு பர்பண்டிகுலராக வச்சு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலில் ப்ரொசீட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ரிசல்டன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்வர்ஸ் மோட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்னென்ன ரிசல்டன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூனிங் ஃபோக்கோனுடைய இது டியூனிங் ஃபோக் வந்து இதுக்கு பேரலாக தான் இருக்குது. ஆனால் வைப்ரேஷன் எப்படி இருக்குதுக்கு? பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி ஒரு பேனால் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், புள்ளி வச்சு பேனால் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது? லூப்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் த லூப்ஸ் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இந்த லூப்ஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா புள்ளியும் லைக் இந்த டியூனிங் ஃபோக்கையும் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்ல. ஸோ அந்த நம்பர் ஆஃப் த லூப்ஸை வந்து PRN சொல்லலாம். அப்போ PRN அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தி நம்பர் ஆஃப் த லூப்ஸ். அப்போ நம்ம தான் மெஷர் பண்ண போகிறோம். அது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அப்போ டியூனிங் ஃபோக்கு அதனுடைய வைப்ரேஷன் தான் அதனுடைய லென்த்துக்கு எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ அப்போ நான் ஒரு பேன் வச்சிட்டேன், பேனில் வந்து ஒரு வெயிட்டை உள்ளார வச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த டியூனிங் ஃபோக்கை நான் வைப்ரேட் ஆக வைக்கிறேன். வைப்ரேட் ஆனோடனே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஒரு லூப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப்போ இன் திஸ் மெத்தட் த டியூனிங் ஃபோக் எப்படி பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இட்ஸ் வைப்ரேட்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் த வைப்ரேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இன் திஸ் மோட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா இந்த டியூனிங் ஃபோக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 440 ஹெர்ட்ஸ்க்கு வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வைப்ரேஷன், அதாவது ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கான்? 440க்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவரோட ரிசல்ட்டு கிடைக்குது. அப்போ த ஸ்ட்ரிங் வைப்ரேட்ஸ் இன் ஏ ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் வித் ஏ நம்பர் ஆஃப் த லூப்ஸ் ஆர் ஏ செக்மெண்ட். அப்போ ஓகே மேம், அப்போ எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக்குக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? F is equal to 1/2L square root of T/M எனக்கு தெரிஞ்சிச்சு மேம். அப்போ இது வந்து டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் மோடில் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் ஏற்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதே தான். அப்போ 1/2L square root of T/M தான். ஆனால் என்ன அப்படின்னா அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ Fs is equal to Ft தான். அப்போ நான் என்னன்னு போட்டுக்கலாம்? அப்போ F is equal to 1/2L square root of T/Mன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் வைப்ரேட் வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுனால நமக்கு லூப்ஸ் வருது இல்லை. அந்த நம்பர் ஆஃப் லூப்ஸை வந்து நம்ம லைக் என்னன்னு இல்லையா? ஏன்னா கொஷின்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சி கேட்கலாம், லைக் டென்ஷன் கேட்கலாம், லைக் மாஸ் பர் யூனிட் லென்த்து கேட்கலாம். அப்போ வந்து லூப்ஸை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா PRNன்னு சொன்னேன். அப்போ இதனுடைய ஃப்ரீக்வன்சி அவருக்கு என்ன கிடைக்குதா? F is equal to P/2L square root of T/M. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸில் சோனோமீட்டரில் நமக்கு கிடைச்ச அதே ஈக்குவேஷன் தான் இங்கே லூப்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் மோடில் நமக்கு 2 கண்டிஷன் கிடைக்குது. ஒன்று வந்து டியூனிங் ஃபோக்கோட வைப்ரேஷன் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தென் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் கிடையாது, ஆக்சுவலி ரிசல்டன். அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக்கும் லைக் ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கான்? ஈக்குவலாக இருக்கான். ஸோ அப்போ ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்குது? இன் தி ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் n is given by. அப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து என்னன்னு சொல்லலாம், இல்லைன்னா எஃப்னு சொல்லலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? இங்கே என்ன ஒன்றே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நம்பர் ஆஃப் லூப்ஸ்க்கு. அதனால தான் நம்பர் ஆஃப் லூப்ஸு இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? Pன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சம் ஆஃப் த புக் ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்க்கு பதிலாக, அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக என்னன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் போய் லூப்ஸ்க்கு என்ஆர் Pன்னு போடும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே Pன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங். That means F is equal to P/2L square root of T/M. ஸோ இது நமக்கு கிடைக்குது. T/μன்னு போட்டாலும் சரி, T/Mன்னு போட்டாலும் சரி. ஓகேவா?
ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ F is directly proportional to the P. அதாவது F is directly proportional to the P அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா frequency of the tuning fork is proportional to the number of the loops are formed in a string. ஓகேவா, இது எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய மெல்டைஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்டன், தட் மீன்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் மோடோட ரிசல்டன். அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். F is inversely proportional to the length of the string. F is directly proportional to square root of the tension on the string. F is inversely proportional to the square root of the mu or m. ஓகேவா, ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் எது முடிஞ்ச மாதிரி அர்த்தம், டிரான்ஸ்வர்ஸ் மோட் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோடில் முக்கியமாக டிரான்ஸ்வர்ஸ் மோடு எப்படி வைக்கணும், அந்த டியூனிங் ஃபோக்கோட வைப்ரேட் ஆகிற பொசிஷன், தட் மீன்ஸ் வைப்ரேட் ஆகக்கூடிய லைக் டைரக்ஷன் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் வச்சுருக்கக்கூடியதுக்கு எப்படி இருக்கணும், பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய லூப்ஸை நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன், ஆக்சுவலி அதனுடைய நம்பர் ஆஃப் த லூப்ஸை வந்து நான் வந்து டியூனிங் ஃபோக்கையும் அந்த புள்ளியும் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய நம்பர் ஆஃப் லூப்ஸை வந்து நான் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்வர்ஸ் மோடில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி டியூனிங் ஃபோக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங்கும் நமக்கு எப்படி கிடைக்குது, சேமாக கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் வந்து என்ன கிடைக்குது, F is equal to P divided by 2L square root of T by Mன்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் தி வைப்ரேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் த வைப்ரேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிரிமெண்டலாக போடுற லைக் டயக்ராம் கூட இங்கே லெபராட்டரியில் இருக்கிற டயக்ராம் கூட நான் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டியூனிங் ஃபோக்கு லெஃப்ட் சைடு வச்சா என்ன, ரைட் சைடு வச்சா என்ன, எது வச்சாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா இந்த டியூனிங் ஃபோக்கை லைக் வைக்கிறதுக்கு உண்டான ஒன் ஆஃப் தி லைக் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் டியூனிங் ஃபோக்கை வச்சுட்டேன், இதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்க போகுது, ஹரிசாண்டலாக இருக்கா வெர்டிக்கலாக இருக்கா, வெர்டிக்கலாக இருக்குது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு. ஸோ அப்போ இது என்ன மோடு, டிரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் தி வைப்ரேஷன். ஓகேவா, அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் தி வைப்ரேஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிச்சு, நல்லா சொன்னல ஃப்ரீக்வன்சி என்னென்னு எடுத்துக்கோங்க, இல்லை எஃப்னு எடுத்துக்கோங்க. அப்போ F is equal to P divided by 2Lன்னு கிடச்சிச்சா, லைக் T divided by மியூன்னு போட்டால் இல்லைனா எம்னு போட்டோமா, லைக் நான் டீக்கு பதிலாக என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா எம்ஜின்னு கொடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் அந்த பேனில் இருக்கக்கூடிய பேன் மாஸ் ப்ளஸ் அந்த பேனில் வைக்கக்கூடிய மாஸ், அப்போ டோட்டல் மாஸ் இன்ட்டு ஜியை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டென்ஷன் சொல்லலாம். அப்போ அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, மேபி கேட்டாங்கன்னா. ஸோ அப்போ F is equal to P divided by 2L square root of mg divided by m. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன, கேபிட்டல் M அப்படின்றது டோட்டல் மாஸ் லோடட் ஆன் ஏ த்ரெட், அதாவது இந்த புள்ளி வழியாக இந்த பேனில் வச்சுருக்கக்கூடிய மாஸ் டோட்டல் மாஸ், டீன்றது டென்ஷன் வி நோ வெரி வெல், எல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த த்ரெட்டு, இல்லைனா அது வந்து ஸ்ட்ரிங்கு, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். லைக் ஸ்மால் m அப்படின்றது மாஸ் பர் யூனிட் லென்த்து அப்படின்றது நமக்கு தெரியும். லைக் P அப்படின்றது நம்பர் ஆஃப் த லூப்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இவ்வளோ விஷயம் பார்த்தா தான் நமக்கு வந்து எது தெரிஞ்சதா அர்த்தம், டிரான்ஸ்வர்ஸ் மோடு நமக்கு தெரிஞ்சதா அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவிலேயே வந்து கண்டினியூட்டியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் மோடோட லைக் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாமா. ஃபைன். ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெல்டைஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டோட லைக் டிரான்ஸ்வர்ஸ் மோடுக்குண்டான லைக் கொஷின்ஸை இங்கே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, இன் மெல்டைஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இன் த டிரான்ஸ்வர்ஸ் மோட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ்ஸ் இன் எ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் மோட். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கிடச்சிச்சு, டிரான்ஸ்வர்ஸ் மோடுன்னு கிடச்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் அண்ட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் இன் தி ஸ்ட்ரிங். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைக் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஷிப் என்னென்னா நமக்கு நல்லா தெரியும். டிரான்ஸ்வர்ஸ் மோடில் ஆக்சுவலி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அப்படின்றது தெரியும். அப்போ ரேஷியோ எப்படி இருக்கும், அப்போ ஆபியஸாக இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 440 ஹெட்ஸ் அப்படின்னா இதுவும் ஆபியஸாக எவ்வளோ இருக்கும், 440 ஹெட்ஸ் இருக்கும். அப்போ 440 ரேஷியோ இருக்கும்போது எவ்வளோன்னு வரும், 1:1ன்னு வரும். அப்போ அதாவது 440 டிவைடட் பை 440னா 1/1. 1/1 நம்ம ரேஷியோவில் எழுதுனா என்னென்னு எழுதலாம், 1:1. தட் மீன்ஸ் அப்போ நமக்கு இதில் என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா,
இல்லை 2 டபுள் டைம்ஸ் இருக்குமா, இல்லை ட்ரிபிள் டைம்ஸ் இருக்குமா, இல்லை ஆஃப் தி டைம்ஸ் இருக்குமா? அப்போ ரிலேஷன்ஷிப் என்னன்றது தெரிஞ்சாதான் நமக்கு ரேஷியோ என்னன்னு தெரியும். அப்போ 2 ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். நம்ம வந்து என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா, இது எங்கே பார்த்துருப்போம்னா ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. தட் மீன்ஸ் ரெசோனன்ஸ் கேஸில் பார்த்துருப்போம் பாருங்கள். அப்போ தானே நமக்கு அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகி அந்த கிளாஸ் எல்லாம் உடையுமே. அப்போ இங்கே இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஹியர் தி டியூனிங் ஃபோர்க் அண்ட் ஸ்ட்ரிங் ஆர் இன் தி ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் தி வைப்ரேஷன் இன் ஏ மெல்டிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் தி டியூனிங் ஃபோர்க் அண்ட் த ஸ்ட்ரிங் ஆர் இன் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன், ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன், டேம்ப்டு வைப்ரேஷன், அப்போ நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன்னா ஆக்சுவலி ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் தான். ஆனால் அதில் எப்படி இருக்கணும், ரெண்டுத்தினுடைய ஃப்ரீக்வன்சி. தட் மீன்ஸ் அப்போ டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் இஸ் ஈக்குவல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங். அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் அப்படின்னா ஆப்வியஸாக அது என்ன பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம், ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ லைக் மெல்டிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரே ஒரு இது வச்சு தான் சோனாமீட்டரில் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம். இவர் என்ன பண்ணுறாரு, அதையே கொஞ்சம் மாடரேட் பண்ணி மோடை மாற்றி லைக் ஃப்ரீக்வன்சி எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மோடு வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் மோடில் வந்து அப்போ நான் வந்து டியூனிங் ஃபோக்குக்கு ஒரு 440 ஹெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்லேயே எனக்கு நம்பர் ஆஃப் த லூப்ஸை இன்ட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு கிடைக்குது. தட் மீன்ஸ் அங்கே நம்பர் ஆஃப் த லூப்ஸ் நமக்கு முக்கியம். ஏன்னா சம் ஆஃப் த பிளேசஸில் வந்து நம்பர் ஆஃப் த லூப்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் இனிதே அழகாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் இன் தி மெல்டிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தி ஸ்ட்ரிங் வைப்ரேட்ஸ் இன். அப்போ ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேட் ஆகுது. அப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேட் ஆகும்போது எத்தனை லூப்ஸ் கிடைக்குதா, 4 லூப்ஸ் கிடைக்குது. அப்போ P is equal to 4 லூப்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எப்பன்னு பாருங்க. when a 50 gram weight is placed in the pan of the weight 15 gram. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு டியூனிங் ஃபோக் இருக்கா, இங்கே ஸ்ட்ரிங் இருக்கா, இங்கே புள்ளி இருக்கா, இந்த இடத்துல நான் வந்து லைக் ஒரு பேன் வச்சுருந்தேன்ல, அந்த பேனோட வெயிட் எவ்வளோவா, 15 கிராமா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 15 கிராமில் நான் உள்ள ஒரு மாஸ் வச்சுருக்கேன்ல, இந்த மாஸ் எவ்வளோவா, 50 கிராமா. அப்போ நான் வெறும்னே வந்து 4 லூப்ஸ் உருவாகும் போது என்னோட வெயிட், தட் மீன்ஸ் என்னோட வெயிட் mg வச்சே நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? அப்போ வெயிட்டுன்னு பேசும்போது நம்ம g சேர்த்து பேசணும். அப்போ நான் மாசுன்னு பேசிட்டு கூட g சேர்த்துக்கிறேன். அப்போ மாஸ் வந்து வெறும்னே 50 கிராம்னு போடுவீங்களா? அப்போ எங்கே போகிறது ஆக்சுவலி அந்த பேனோட வெயிட், அந்த பேனோட வெயிட் எவ்வளோ, அப்போ 15 கிராம். ஓகேவா? அப்போ டோட்டலாக மாஸ் வந்து எவ்வளோ இருக்கான், அப்போ 65 கிராம் இருக்கும்போது எனக்கு எத்தனை லூப்ஸ் கிடைக்குது, 4 லூப்ஸ் கிடைக்குது. ஓகே, இஸ் பிளேஸ்ட் இன் த பேன் ஆஃப் த வெயிட் 15 கிராம். இது வரைக்கும் தெரியும். டு மேக் த ஸ்ட்ரிங் டு வைப்ரேட்ஸ் இன் ஏ 6 லூப்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா P வந்து எனக்கு 4 லூப்ஸ் கிடைக்கும்னா எனக்கு இவ்வளோ மாஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து 6 லூப்ஸ் வேணும்னா டு மேக், நான் வந்து அதை மேக் பண்ணோன்னா த வெயிட் தட் ஹாஸ் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் தி பேன். ஏன் இங்கே ரிமூவ்டுன்னு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இங்கே ரிமூவ்டுன்னு கொடுத்துருக்காங்க? தி வெயிட் தட் ஹாஸ் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் தி பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவலி T இஸ் ஈக்குவல் டு தான் நமக்கு mg. கரெக்டுங்களா? அப்போ டீக்கும் நம்பர் ஆஃப் த லூப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டு தானே? ஆக்சுவலி ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா என்னது? ஏன் இங்கே ரிமூவ்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு புரியுதா? F இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் T பை மியூ. இந்த டீயை தான் நம்ம என்னன்னு போடுறோம், mgன்னு போடுறோமா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. P டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் mg டிவைடட் பை மியூ. ஆக்சுவலி வந்து இங்கே வெயிட்டுக்கும் தட் மீன்ஸ் mgக்கும் pக்கும் தான் பேசுகிறாங்க. அப்போ மற்றது எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த mg இங்கே இருக்கட்டும், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் T இங்கே இருக்கட்டும். அப்போ இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி P. புரிஞ்சிச்சான்னு பாருங்கள். அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ P எனக்கு அதிகமாகணும், ஆப்வியஸ்லி எனக்கு T என்ன ஆகணும், ரிடியூஸ் ஆகணும். அதனால தான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் தட் ஹாஸ் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் தி பேன்.
அப்போ எனக்கு இது வந்து நான் 6 லூப்பாக மாற்றணும்னா ஆப்வியஸாக நான் டென்ஷனை வந்து குறைக்கணும். தட் மீன்ஸ் லோடை நான் கம்மி பண்ணணும். அப்போ ஆல்ரெடி 15 கிராம்ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ நீ 50 கிராம் கொடுத்துருக்கல, அந்த 50 கிராம் என்ன பண்ணணும், ரிடியூஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ நீங்கள் ரிடியூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 6 லூப்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்கான். செம்ம கொஷினுங்க. ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து பயங்கர ஒர்த்தான கொஷின்ஸு. நமக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்து அழகாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வரேன், கவனிங்க. அப்போ P is equal to 4 loops. அப்போ எனக்கு மாஸ் வந்து நான் 1ன்னு எடுத்துக்கலாமா, கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ P1. அப்போ எனக்கு M1 வந்து ஆக்சுவலி 50 + 15 அந்த பேனோட வெயிட்டு, லைக் நான் வச்ச மாஸோட வெயிட்டு. அப்போ M1 is equal to 65 கிராம். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 65 கிராம். ஆப்ஷன் பாருங்கள், அது WTன்றது வெயிட்டு. அப்போ வெயிட்டுன்னும் போது ஜியும் சேர்த்து நம்ம பேசணும்னு அர்த்தம். வெயிட்டுன்னு பேசலாம். ஏன்னா வெயிட் அப்படின்னும் போது வெயிட் W is equal to மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் நம்மளோட வெயிட்டு. தட் மீன்ஸ் டென்ஷன். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் எதில் பேசணும், கிலோகிராமில் பேசணும். அப்போ நான் கிராம் என்னவா மாற்றிக்கணும், கிலோகிராமாக மாற்றிக்கணும். அப்போ டென்ஷன் T1 நான் இங்கே எழுதுகிறேன். அப்போ T1 is equal to M எனக்கு எவ்வளோ வந்துச்சு, 65. எனக்கு ஆப்ஷனில் கிலோகிராம்ன்றதுனால நான் கிலோகிராமாக மாற்றிக்கிறேன். கிலோகிராம் மாற்றினா நான் என்னென்னு போட்டுக்கலாம், 10⁻³ கிலோகிராம் இன்ட்டு G. ஓகேங்களா? மேலே இருக்கிற ஈக்குவேஷனை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை. அப்போ மாஸ் M1 T1 W1 is equal to M1ஓட மாஸ் வந்து 65. நான் கிராம கிலோகிராமாக மாற்றணும். அது எப்படிமா மாற்றுறது அப்படின்னா 1 கிலோ is equal to 10⁻+3. அப்போ நான் வந்து +3 -3 வந்து போனோன்னா என்ன பண்ணலாம், -3 is equal to +3 நான் போட்டேன் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ கடைசியில் என்ன வரும், கிராம் வரும். அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி நமக்கு புரியுதலுக்காக, தட் மீன்ஸ் கிலோகிராமில் ஆன்சர் கேட்டிருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ T1 is equal to 65 × 10⁻³ கிலோகிராம் டாட் G. தட் மீன்ஸ் அப்போ வெயிட்டில் நம்ம பேசணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ ஃபார்முலா வந்து நமக்கு வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன வேணும் அப்படின்னா P2 is equal to 6 லூப்ஸ். ஓகேங்களா? அப்போ 6 லூப்ஸ்ன்னும் போது நமக்கு T2 என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தட்ஸ் இட். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் எங்கே வரேன், இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ F is equal to P divided by 2L square root of T divided by mu. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஆக்சுவலி எது மட்டும் கான்ஸ்டன்ட்டு, P ஸ்கொயர் ரூட் ஆஃப் T தவிர மற்ற எல்லாமே என்னென்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட்டுன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுச்சான்னு பாருங்கள். அப்போ நான் Pக்கு பதிலாக, அதாவது இது ஃபஸ்ட்டு காமன் ஃபார்முலா, நான் அதை வந்து ஃபஸ்ட்டு கேஸ் செகண்ட் கேஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ P1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 is equal to P2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2. இங்கே ஏமாம் ஆக்சுவலி ஈக்குவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம 2 கேஸை எடுத்துக்க போகிறோம். 2 கேஸு ஈக்குவலைஸ் பண்ணி தான் நான் ஒரு கேஸில் வந்து எனக்கு எவ்வளோ டென்ஷன் கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்ப்போம். நான் எரைஸ் பண்ணிவிடுவா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எரைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு லைக் P1 எவ்வளோ கிடைக்குது, 4. லைக் அப்போ T1 is equal to P2 எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2. அப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம். நமக்கு T2 தான் வேணும், அதனால் அதை மேலே வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 is equal to 4 divided by 1 minute. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 is equal to நமக்கு என்ன கிடைக்குது, 4 divided by 6ன்னு கிடைக்குது. தட் மீன்ஸ் இதை நான் அடித்தேன் அப்படின்னா 2/3. இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ அதாவது இது எப்படி எழுதலாம், T2 divided by T1 பவர் 1/2ன்னு எழுதலாமா ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக. அப்போ 2/3. 2/3க்கு இந்த பக்கம் இருக்க 1/2, இந்த பக்கம் 2/3 பக்கம் வந்து என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ 2/3 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா T2 divided by T1 is equal to 2 2s are 4, 3 3s are 9. அப்போ T2 divided by T1 is equal to எனக்கு 4/9ன்னு வருது. இதுலேருந்து எனக்கு என்ன வேணும், T2 வேணும். கரெக்டுங்களா? அப்போ T2வை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா mg எழுதிக்கிறேன். ஏன்னா எம்மோட வேல்யூ தானே நமக்கு தெரியும். அப்போ m2g divided by m1g is equal to 4/9. அப்போ m என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? ஃபைன்.
ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வருது பாருங்கள். அப்போ m2 டிவைட் பை m1 இஸ் ஈக்குவல் டு 4/9. இல்லை மேம் நான் ஜி எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் இட்ஸ் யுவர் விஷ். ஏன்னா வந்து நமக்கு ஜி வச்சு பேசினா தான் அங்கே கடைசியில் வெயிட் வரும். அதுக்காக நான் ஜி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ரேஷியோ தட் மீன்ஸ் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஆப்வியஸாக அங்கே வந்து என்ன போகும், ஜி போகும். ஓகேவா? சாரி 4/9. இப்போ m2 தானே கண்டுபிடிக்கணும். அப்போ m2 இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு 4/9. அப்போ m1 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 65 கிராம் இன்ட்டு 4/9. ஓகேங்களா? ஸோ அப்போ m2 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 28.89 வருது. இது என்னது, m2. அப்போ உடனே என்ன பண்ணக்கூடாது, 28.89 வருது, அப்போ 2 பாயிண்டில் வருது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டி அப்படின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே m2 அப்படின்றது அந்த பேனோட வெயிட்டையும் சேர்த்து நம்ம பேசுறது. அப்போ பேனோட வெயிட்லேருந்து நம்ம லெஸ் பண்ணல, அதாவது ஃபஸ்ட்டு வெயிட்லேருந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டை எடுக்கணும். அதாவது 50 கிராம் வச்ச இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாஸ் கிடைக்கணும்னா நம்ம ΔM போட்டுக்கலாமா? அப்போ ΔM இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2. அப்போ இங்கே நமக்கு ஜி வேணும், தட் மீன்ஸ் வெயிட் வேணும், அதனால நான் ஜின்னு போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், ஜி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் m இன்ட்டு ஜியை நான் என்னென்னு போட்டுக்கலாம், வெயிட்டட்னு போட்டுக்கலாமா? ஓகே, வெயிட்டட்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 65 மைனஸ் நமக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிச்சு, 28.8. அப்போ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 36.11. ஆக்சுவலி m1 m2 நான் வந்து இங்கே என்னன்னு தான் கிடைக்கும், நமக்கு கிராம்னு தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? நம்ம தான் அந்த இடத்துல 65, அப்போ 65 கிராம் எடுத்துக்கிட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இல்லைனா எனக்கு இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது மேம், இன்ட்டு 10⁻³ தானே மேம் போட்டிங்க அப்படின்னா இங்கேயே ஆப்வியஸாக என்ன பண்ணிக்கோங்க, 10⁻³ போட்டுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு 10⁻³, இங்கே ஒரு 10⁻³ ஓகேவா? அப்படியே போட்டுக்கலாமா? அப்போ பக்கத்தில் என்ன வரும், 10⁻³ வெயிட்டு. அப்போ 10⁻³ வெயிட்டை நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், கிலோகிராம் போட்டுக்கலாம். அப்போ 10⁻³ முன்னாடி தந்தீங்கன்னா 3 டிஜிட், அப்போ 0.03611 கிலோகிராம் வெயிட்டுன்னு வரப்போகுது. அவ்வளோதான் மேம். எனக்கு இங்கே ஏன் மேம் 10⁻³ விட்டிங்கன்னா இங்கே கூட 10⁻³ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கிராமை இங்கே கிலோகிராமாக போட்டுக்கோங்க, அப்பயும் இங்கே போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, கிராமாக வச்சுக்கிட்டா நீங்கள் கிராம்லேயே கடைசி வரைக்கும் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து கிலோகிராமாக மாற்றிக்கோங்க, இல்லை ஃபஸ்ட்டே கிலோகிராமாக மாற்றிக்கோங்க. நமக்கு ரெண்டும் தெரியணுன்றதுக்காக நான் 2 வேலையும் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அந்த வகையில் வாட் இஸ் த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் த ஆப்ஷன் சி. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த அளவுக்கு லைக் வெயிட்டை வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க, அந்த பேனோட மாஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அழகாக ஆன்சர் பண்ணலாம். நமக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் தெரிந்தால் போதுமானது. 1க்கு 2 தடவை இந்த கொஷினை பாருங்கள், ஏன்னா இதை வச்சு கொஷின்ஸ் நமக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட டைம் ஆனதுனால இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெல்டிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட லாஞ்சிடியூடினல் மோடை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ லாஞ்சிடியூடினல் மோடை பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.